ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிவர் புயல் காரணமாக பாதிக்கப்படும் பகுதிகளில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் அமைச்சர் செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புயலால் பாதிக்கப்படும் பகுதிகளில் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் கல்வி தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், நிலைமை சீரடைந்தவுடன் வழக்கம் போல கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு துவங்கும் என்றார். ஈரோடு மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்படும் பகுதிகள் குறித்து முன்கூட்டியே கண்டறியப்பட்டு பாதிக்கப்படும் மக்களுக்காக 95 தற்காலிக முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அங்கு 50,000 பேர் தங்குவதற்கான அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். புயல் சேதம் குறிப்பிடப்பட்டுள்ள கடலோர மாவட்டங்களை தவிர நமது ஈரோடு மாவட்டத்தில் வெள்ள சேதமோ நிலநடுக்கமோ புயலோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும், அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று கூறினார். ஏற்பட்டிருக்கிற புயல் சேதத்திற்காக வருவதற்கு முன்னாலே எச்சரிக்கை நடவடிக்கையின் அடிப்படையில் இன்று கரையை கடக்கின்ற போது பல்வேறு பகுதிகளிலே சேதங்கள் ஏற்படும் என்ற முறையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அறிவுரை வழங்கி அதன் மூலமாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்கின்ற அடிப்படையில் நம்முடைய பகுதியில் தேவையான அனைத்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தாலும் கூட அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவையான மழை ஏறத்தாழ நம்முடைய அனைத்து பகுதிகளிலும் இன்று 168.3 மில்லியன் தான் தண்ணீர் இப்போது இருக்கிறது. நமக்கு தேவை 717 மில்லியன் கொள்ளளவுள்ள அனைத்து பகுதியும் தேவையான அளவிற்கு வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது, ஓடைகள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு மழைகள் பெய்தாலும் 5 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தாலும் கூட வெள்ளச்சேதம் இல்லாமல் மக்களை பேணி காப்பதற்காக உரிய நடவடிக்கை வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, அதேபோல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அனைத்து துறையிலும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கேரிப்பள்ளம் ஓடை என்பது இது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு ஓடை. இதிலே கழிவுநீர் வருகின்ற போது பல நேரங்களிலே வெள்ளச்சேதங்கள் ஏற்படுகிறது என்ற நிலையில் கூடுதலாக மழை பெய்கின்ற போது மட்டும் அதுபோன்ற சேதங்கள் ஏற்படுகிறது. அதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதிகளை வழங்கியிருக்கிறார்கள். விரைந்து இனிமேல் எவ்வளவு மழை பெய்தாலும் கூட தண்ணீர் தேங்காமல் கொண்டு செல்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்கின்ற வகையில் மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 11.5 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே பொதுப்பணித்துறையின் சார்பாக இருக்கின்ற இந்த பெரிய ஓடை சீர் செய்வதன் மூலமாக நகராட்சியில் நம்முடைய மக்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு இந்த ஓடை அமையும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சில இடங்களிலே நடைபாதைகளும் சில இடங்களிலே பூங்காக்கள் அமைப்பதும் வேண்டிய ஏற்பாடுகள் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகிற போது நகரத்தில் இருக்கிற மக்கள் நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பணிகள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பகுதியை பொறுத்தவரையிலும் நஞ்சப்பா வீதியில் இருக்கிற சாமிநாதபுரம் குடியிருப்பு பகுதியில் அந்த பாலத்தை விரிவுபடுத்துவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெரியார் மைதானம் என்று குறிப்பிடப்படும் அதற்கு. அதேபோல் இங்கே பஸ் ஸ்டாண்டிலிருந்து செல்கிற இந்த பாலத்தையும் விரிவுபடுத்துவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள சிறு சிறு பாலங்கள் எங்கே இருக்கிறதோ அதையும் விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது புயல் வருகிறது என்று சொன்ன உடனேயே அதற்கான ஆயத்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே அனைத்து துறை அதிகாரிகளும் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை மேற்கொண்டதன் அடிப்படையில் நம்முடைய மாநிலம் மற்ற மாநிலங்களைப் போலல்லாமல்
வெள்ளச்சேதத்தால் எந்த உயிரிழப்பும் ஏற்படாத அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன் பணிகளை அரசு துறையின் மூலமாக அந்த துறைகள் அனைத்தும் முறுக்கிவிடப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த பணிகள் வேகமாக, புயலை காட்டிலும் வேகமாக அந்த பணிகள் நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. சார், 7 கடலோர மாவட்டங்களில் வந்து இந்த பேருந்து வசதிகள் இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குங்க சார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்குங்க சார். இந்த பகுதியில் வந்து கல்வி ஒளிபரப்பு இப்போ வந்து ஒளிபரப்புறாங்களா, இல்லை இந்த நிரந்தரமாக வந்து கல்வி ஒளிபரப்பு வந்து இந்த ஒரு வாரத்துக்கு நிறுத்தி வச்சிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க? பொதுவாகவே இன்றைய தினம் முழுமையாக விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற இயற்கை சீற்றங்கள் வருகின்ற போது மின்தடை என்பது என்றும் ஏற்படக்கூடிய ஒன்று. ஏனென்று சொன்னால் சூறாவளி காற்றடிக்கின்ற போது கம்பங்கள் விழும், கம்பிகள் அழுந்துவிடும். அப்படி உயிர் சேதங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற முறையில் அதற்கான நடவடிக்கை மின்துறை எடுத்திருக்கிறது. மின்துறை அமைச்சரவையில் அதற்கான ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மட்டும்தான் அது நடைபெறாதே தவிர மற்ற காலங்களில் தொடர்ந்து நடைபெறும். சார், தற்காலிக முகாம் ஏதாவது நம்ம புயல் நிவாரணமாக ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை முகாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் சார்? நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை 95 இடங்களில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தேவை என்றால் அதை பயன்படுத்திக் கொள்வோம். அதில் ஏறத்தாழ 50,000 பேர்கள் அதில் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சார், ஏரி குளங்கள் கரைகள் எல்லாம் பலப்படுத்துவதற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு. முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்கே வருவாய்த்துறை அலுவலர்கள், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் கண்காணித்து வருகிறார். பொதுமக்களுக்கு ஏதாவது அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறீங்களா? எங்களை பொறுத்தவரை முதலமைச்சரே அதற்கான அறிவுரை வழங்கி எப்படி நாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, அங்கே இயற்கை சீற்றங்கள் என்பது அங்கே மட்டும்தான் அது குறிப்பிடுகிற மாவட்டங்களில். இங்கே இது போன்ற சீற்றங்கள் இல்லை. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வெள்ளச்சேதங்களும் எப்போது வராது, அதே நேரத்தில் நிலநடுக்கமும் வராது, புயலும் இங்கே வருவதில்லை. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.